ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவல் உருண்டை. அவல் எல்லா கடையிலையுமே கிடைக்கும், ஒயிட் அவல். நமக்கு திடீர்னு வேணும்னாக்கா டக்குன்னு என்ன பண்ணுவோம், ஒரு கப்பில் நமக்கு தேவையான அளவு அவலை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு தண்ணியை வடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா அப்படியே புஸ்ன்னு அப்படியே சூப்பராக இருக்கும். அப்படின்னா சாஃப்டாக இருக்கும். நம்ம அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள். உருண்டை பண்ணுறதுக்கு அவல் 2 கப் எடுத்துங்க. தேங்காய் துருவல் உங்களுக்கு விருப்பமான அளவு. நான்லாம் நிறைய தேங்காய் சாப்பிடுவேன், அதனாலே நிறைய யூஸ் பண்ணிக்கிறேன். 2, 3, 4 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை நான் நிறைய இனிப்பு சாப்பிடுவேங்க, அதனால் சர்க்கரை போட்டுங்க. சர்க்கரைன்னா வெல்லம். வெல்லம் உங்களுக்கு தேவையான அளவு. நான் 150 கிராம் போட்டிருக்கேன். ஏலக்காய் பொடிஞ்சு வச்சுங்க, இருந்தால் பொடிஞ்சு வைங்க, இல்லாட்டி ஓகே பரவாயில்ல, நல்லாவே இருக்கும். உப்பு கொஞ்சோண்டு, அது டேஸ்ட்டுக்கு தான். உப்பு போடணுன்ற அளவுக்கு அள்ளி நிறைய போட்டுறாதீங்க. துளியோண்டு அதில் போட்டிங்கன்னா இனிப்போட டேஸ்ட் நல்லா ஹையாக தூக்கி காமிக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சின்ன பவுல் மாதிரி அப்படியே அழகாக பிடிச்சி ஒரு பிளேட்டில் வச்சிங்கன்னா சூப்பரான அவல் உருண்டை ரெடி. இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது, சொல்லலாமா? ரெடியா? இப்போ நான் எனக்கு மட்டும் பண்ணிக்க போகிறேன். அதனால 1 கப் அவல் எடுத்துப்பேன், 1 கப் வெல்லம் எடுத்துப்பேன், 1 கப் தேங்காய் துருவல் எடுத்துப்பேன், கொஞ்சோண்டு ஏலக்காய் அதில் சேர்த்துக்குவேன், கொஞ்சோண்டு துள்ளியோட உப்பு அதில் போட்டுடுவேன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக ஒரு பொடி பண்ணிவிடுவேன். இப்போ நல்லா பொடியானதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு அது சின்ன சின்ன பாலாக உருட்டி ஒரு பிளேட்டில் வச்சுருவேன். இப்போ சூப்பரான ரொம்ப ஈஸியான அவல் லட்டு ரெடி. தேங்க்யூ.